ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் திறனறி தேர்வு 2023க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ் திறனறி தேர்வை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், சரிங்களா? நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு 19, அதாவது 2024க்கான எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட், சரிங்களா? நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து நடக்க இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் எத்தனை கொஷின் இருக்குன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? 100 கேள்வி மொத்தம் இருக்கும். 100மே 1 மார்க் தான், சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மாடலாக இதை யூஸ் பண்ணி படிச்சிங்க. நம்மள்ட்ட 2022 கொஷின் பேப்பர்ஸே இருக்குது. ஸோ அந்த 22 கொஷின்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் லிங்க் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க்ஸ் தான், சரிங்களா? நமக்கு 1 மார்க்ஸு 100 கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பாஸ் மார்க்கு. சப்போஸ் இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க, அதில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து 90 அப்படின்னா, அப்படியே 90லேருந்து மீதி இருக்கக்கூடிய 1000 கேண்டிடேட்டை வந்து பார்ப்பாங்க, சரிங்களா? அப்படி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் பாஸ் மார்க் வந்து 40 எடுக்கணும், 50 எடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து 10th நல்லா படிச்சிருந்தீங்க, இப்போ ஹாலிடேஸ் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து வாங்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 11th and 12th கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? இது மாடல் இல்லை, லாஸ்ட் இயர் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ உங்களுடைய டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிச்சுங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து 100மே 1 மார்க்ஸ் தான், சரிங்களா? நம்ம வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதுவோம்ல, அதே போல் தான். அதே போல் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படிக்கணுமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. புக் பேக்கும் படிக்கணும், இன்டீரியர் படிக்கணும், சரிங்களா? தமிழ் புக்கை A to Z எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும், சரிங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு ஆத்தர்ஸ் நேம் கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பாடல், இங்கே பாருங்கள் திருக்குறள், இது எல்லாமே கொடுத்து அதில் வந்து தொடை நயம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுருங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்தடியில் உலகமில்லை, இப்பாடலில் இடம்பெற்ற நூல் தொகுப்பு, சரிங்களா? கோடை வயல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து டீட்டெயில்டாகவும் என்ன பண்ணி ஆகணும், படித்தாகணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.